ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெய்ஜி சமையல். இன்றைக்கி நம்ம ஜெய்ஜி சமையலில் பாஸ்தா எப்படி செய்யறதுனா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை மறக்காமல் நீங்கள் உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது எப்படி வந்ததுன்ற ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஜெய்ஜி சமையல் சேனலில் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பாத்திரத்தில் பாஸ்தா வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வரணும். தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததும் தேவையான அளவு உப்பு, ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ பாஸ்தாவை இதில் சேர்த்துக்கலாம். நான் 250 கிராம் பாஸ்தா எடுத்திருக்கேன். பாஸ்தாவை ஒரு 9 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் வாங்குகிற பாஸ்தாவோட கவரில் குக்கிங் டைம் என்ன போட்டிருக்கோ அதை ஃபாலோ பண்ணுங்க. இது 90% குக் ஆனால் போதும். இப்போ 9 நிமிஷம் ஆயிடுச்சு. பாஸ்தாவை தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி நார்மல் வாட்டர்ல 1 டைம் வாஷ் பண்ணிடுங்க. இப்போ ஒரு பேன்ல 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட ஆலிவ் ஆயில் இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் கட் பண்ணி வச்சிருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். ரெண்டு பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சியும் சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாயவும் கட் பண்ணி இதோட சேர்த்துக்கிறேன். 3 தக்காளி எடுத்திருக்கேன். இதை கட் பண்ணிட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் அரைச்சி வச்சிருக்க தக்காளி இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 1/2 கப் கேரட், 1/2 கப் குடமிளகாய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் வத்தப்பொடி, இல்லாட்டி 2 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கறி மசால் பொடி, 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ். இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு 2 நிமிஷம் மூடி வச்சிருங்க. இப்போ கேரட் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இதோட வேக வச்சு எடுத்த பாஸ்தாவை இதுல சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. லாஸ்டா கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ், மிளகுத்தூள், அப்புறம் கொஞ்சமா நறுக்குன மல்லி இலை, இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணீங்கன்னா சுவையான பாஸ்தா ரெடி. சூப்பரான பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்க.